தமிழகத்தில் 300 அம்மா அமுதம் பல்பொருள் அங்காடிகள் துவங்கப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் கேள்வி நேரத்திற்கு பின்னர் 110 விதியின் கீழ் 3 அறிவிப்புகளை முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டார். தமிழகத்தில் 300 பல்பொருள் அங்காடிகள் துவங்கப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார். பல்பொருள் அங்காடிகள் விரிவுபடுத்தப்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்பதை கருத்தில் கொண்டு 37 கோடியே 17 லட்சம் ரூபாய் செலவில் 300 அம்மா அமுதம் பல்பொருள் அங்காடிகள் தமிழகமெங்கும் துவங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு அறிவிப்பில் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழக வளாகம் அமைக்கப்படும் என்றும் 1112 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் 163 புதிய பாடப்பிரிவுகள் துவக்கப்படும் என்றும் ஜெயலலிதா அறிவித்தார். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்திற்கு காஞ்சிபுரம் மாவட்டம் சோழிங்கநல்லூரில் உள்ள காரப்பாக்கம் கிராமத்தில் 10 ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகத்திற்கான கல்வியியல் வளாகமும் நிர்வாக வளாகமும் 95 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 2013-14 கல்வியாண்டில் பதவி உயர்வு, பணி ஓய்வு ஆகியவற்றால் ஏற்பட்ட காலி பணியிடங்கள் மற்றும் புதிய பாடப்பிரிவுகளுக்கு ஒப்பளிக்கப்பட்ட பணியிடங்கள் சேர்த்து 1112 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக நிரப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 2014-15 கல்வியாண்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 26 இளங்கலை பாடப்பிரிவுகள், 23 முதுகலை பாடப்பிரிவுகள், 62 எம்ஃபில் பாடப்பிரிவுகள் மற்றும் 52 PhD பாடப்பிரிவுகள் என மொத்தம் 163 பாடப்பிரிவுகள் அறிமுகப்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் முதல்வரின் காப்பீட்டுத் திட்டம் கூட்டுறவு பணியாளர்களுக்கு விரிவுபடுத்தப்படும் என்றும் ஜெயலலிதா அறிவித்தார். அரசு ஊழியர்களுக்காக தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரியும் 60,000 பணியாளர்களுக்கும் நீட்டிக்கப்படும் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதைத் தொடர்ந்து நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறை மற்றும் ஊரக வளர்ச்சி, ஊராட்சித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடந்தது.